வணக்கம். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தனியார் நிதி நிறுவனங்கள் கடன் தொகையை வசூல் செய்வதை கண்டித்து புதுச்சேரியில் தமிழ்நாடு சட்ட உரிமை மக்கள் நீதி பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து வில்லியனூர் பகுதியில் விடுதலை சிறுத்தை மற்றும் இடதுசாரிகள் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுவனுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கல்வி குறித்து ஊக்கப்படுத்திய முதல்வர் ரங்கசாமி. புதுவையில் 261 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். கொரோனா ஊரடங்கு காலத்தில் தனியார் நிதி நிறுவனங்கள் கடன் தொகையை வசூல் செய்வதை கண்டித்து தமிழ்நாடு சட்ட உரிமை மக்கள் நீதி பாதுகாப்பு சங்கத்தினர் 30க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா ஊரடங்கால் பொதுமக்கள் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் பல்வேறு தனியார் நிதி நிறுவனங்கள் தாங்கள் அளித்த கடனுக்கான மாத தவணையை கட்ட வலியுறுத்தி பொதுமக்களுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் கடன் கொடுத்த நிதி நிறுவனங்கள் தங்களுடைய மாத தவணை தொகையை வசூலிப்பதை தற்போதுள்ள சூழலில் நிறுத்த வேண்டும் என்றும் மாத தவணை தொகையை கட்டுவதற்கு உரிய கால அவகாசம் கொடுக்க வேண்டும், கட்டத் தவறிய தொகைக்கு வட்டி நிர்ணயிப்பதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்ட உரிமை மக்கள் நீதி பாதுகாப்பு சங்கத்தினர் 30க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப கோரியும் ஊரடங்கு காரணமாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நிவாரணத் தொகை வழங்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் இடதுசாரிகள் சார்பாக வில்லியனூர் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசு உயர்த்தியுள்ள பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற கோரியும் மத்திய மாநில அரசுகள் மக்களின் துயரத்தை போக்க மாதந்தோறும் குடும்பத்திற்கு 7500 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். நியாய விலை கடைகள் மூலம் 10 கிலோ அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மாதந்தோறும் வழங்க வேண்டும். கொரோனாவால் உயிரிழந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் இடதுசாரி கட்சியினர் வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசு கொள்வதை எல்லாம் வெண்ணை முட்டி போகுது. மக்கள் பயன்படுத்துகிற பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலை உயர்த்திக் கொண்டே போகிறார்கள். இதனால் நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள், அனைத்தர மக்களும் தினந்தோறும் பயன்படுத்துகிற இந்த விலை ஏற்றத்தால் மிகப்பெரிய பாதிப்புள்ளாகியிருக்கிறார்கள். இன்றைக்கு 100 ரூபாயை தாண்டி இருக்கிறது இது பெட்ரோல் விலை. அவை மோடி அரசாங்கம் உடனடியாக மக்களுடைய நலனை கருதி 50 ரூபாய் விற்க வேண்டிய பெட்ரோல் டீசல் விலையை உடனடியாக 100 ரூபாய் விற்கிற பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து கொரோனா காலத்தில் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு ரூபாய் 7500 ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும். அரிசி உள்பட ஒரு 13 தொகுப்பு மளிகை பொருள் அனைத்தரப்பு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மோடி ஆளுகின்ற பிரதமர் காப்பீடு திட்டத்தை இன்றைக்கு சிவப்பு அட்டைதாரர்கள் மட்டும் இந்த காப்பீடு திட்டத்தை வழங்க வேண்டும் என்று அந்த அட்டைதாரர்கள் சிவப்பு அட்டை மட்டும் பயிர்கிறார்கள். அந்த திட்டத்தை அனைத்தரப்பு மக்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும். சிறுவனுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கல்வி குறித்து ஊக்கப்படுத்தி நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய முதல்வர் ரங்கசாமி. முதல்வரின் சகோதரி கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். அவரது சொந்த ஊரான புதுச்சேரி அருகே உள்ள பேராவூரில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு புதுச்சேரிக்கு திரும்பிய பொழுது அந்த கிராமத்தில் உள்ள சிறுவர் ஒருவர் முதலமைச்சர் ரங்கசாமியை பார்த்த பின்னர் அவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக ஆர்வத்துடன் நோட்டு புத்தகத்தை கொண்டு வந்தார். இதனை அடுத்து முதலமைச்சர் சிறுவனின் ஆர்வத்தை பார்த்து அவர் கொண்டு வந்த நோட்டு புத்தகத்தில் படி 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 முன்னேறு என்ற வாசகத்தை எழுதி அந்த மாணவனை படிப்பை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆட்டோகிராஃப் போட்டுள்ளார். தற்போது இந்த போட்டோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
புதுவை மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 261 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. மேலும் சிகிச்சை பலனின்றி 5 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 225 நபர்களும், காரைக்காலில் 20 நபர்களும், ஏனாமில் 8 நபர்களும், மாஹேவில் 8 நபர்களும் என மொத்தம் 261 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் 5 நபர்கள் உயிரிழந்துள்ளதை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1739ஆக உயர்ந்துள்ளது. தற்போது 2970 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,11,477 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக 1,16,186 நபர்கள் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சாரம் பகுதியில் திடீரென டிரான்ஸ்பார்மர் எரிந்ததால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதி முழுவதும் மின்தடை ஏற்பட்டது. புதுச்சேரி காமராஜர் சாலை சாரம் பகுதியில் தியாகி ஜீவானந்தம் சிலை உள்ளது. அதன் அருகே அப்பகுதி முழுவதும் மின்சாரம் வழங்குவதற்காக டிரான்ஸ்பார்மர் உள்ளது. சிலை அருகில் சமூக விரோதிகள் தொடர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இரவு 10:30 மணி அளவில் டிரான்ஸ்பாரம் வெடித்து திடீரென கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மின்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த தகவலை அடுத்து மின்துறை ஊழியர்கள் விரைந்து வந்து மின்சாரத்தை துண்டித்து பணிபுரிந்தனர். இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதி முழுவதும் மின்தடை ஏற்பட்டது. இந்த வயர் எரி கீழே ஒரு வயர் வரும், அந்த வயர் எரிஞ்சு. புதுச்சேரி பாகூர் கிராமத்தில் மொட்டை மாடியில் அமைக்கப்பட்ட மேற்கூரை முழுவதுமாக எரிந்து பல லட்சம் ரூபாய் பொருட்கள் நாசம். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள மதிகிருஷ்ணபுரம் நடுத்தெருவை சேர்ந்தவர் சன்னியாசி. இவரது மகன் கார்த்திகேயன் கூலி தொழிலாளி. மாடியில் தகர ஷீட் போட்ட வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு கார்த்திகேயன் அவரது மனைவி லக்ஷ்மி மற்றும் மகன்களுடன் வீட்டில் இருந்துள்ளார். அப்போது மின்கசிவு காரணமாக வீடு தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் அலறி அடித்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்து கூச்சலிட்டனர். சற்று பலமாக காற்று வீசியதால் தீ மலமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது. பொதுமக்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் கடுமையான வெப்பத்தால் அவர்களால் நெருங்க முடியவில்லை. இதனிடையே இது குறித்து தகவல் அறிந்த பாகூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டது. இருப்பினும் வீட்டினுள் இருந்த டிவி, கட்டில், பீரோ, ஃப்ரிட்ஜ், 20 பவுன் நகை, பணம் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள், பத்திரம், குடும்ப அட்டை உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் தீயில் எரிந்து சாம்பலானது. குயவர்பாளையம் ஸ்ரீ புட்லாய் அம்மன் ஆலயம் சார்பாக நடைபெற்ற தடுப்பூசி சிறப்பு முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி சாரம் குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ புட்லாய் அம்மன் ஆலயம் சார்பாக கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. கொரோனாவின் 3வது அலை குழந்தைகளை தாக்கும் அபாயம் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள், நிபுணர்கள் கருத்து தெரிவித்தனர். இதையடுத்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை, சுகாதாரத்துறை செயலர் அருண் ஆகியோர் குழந்தைகளுக்கு தொற்று பரவாமல் தடுக்க பெற்றோர்கள் தாமாக முன்வந்து தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தி இருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று புட்லாய் அம்மன் ஆலயம் சார்பாக நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமில் ஏராளமான பெற்றோர்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டு பயன்பெற்றனர். இந்த சிறப்பு முகாம் குயவர்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், கோவில் நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அண்ணா சாலையில் இடிதாங்கியில் பொருத்தப்பட்டிருந்த தாமிர கம்பியை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அண்ணா சாலையில்
தனியார் விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதி கட்டிட மேற்பகுதியில் இடிதாங்கி உள்ளது. இரவு நேரத்தில் விடுதி பின்புறம் வழியாக உள்ளே வந்த வாலிபர் மேலே ஏறி இடிதாங்கியில் பொருத்தப்பட்டிருந்த 40 மீட்டர் தாம்பிர கம்பியை திருடி சென்றான். இது குறித்து விடுதி நிர்வாகம் சார்பில் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் தாம்பிர கம்பியை திருடி இருப்பது லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த யோகேஸ்வரன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவனை கைது செய்த போலீசார் திருடிய பொருளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் அமைச்சரவை வரும் 27ஆம் தேதி பதவியேற்க உள்ள நிலையில் ஆளுநர் மாளிகை வாயிலில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த 15வது சட்டப்பேரவைக்கான தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடித்தது. இதனை அடுத்து முதல்வராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். இதனை அடுத்து பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே ஏற்பட்ட அமைச்சரவை பங்கீட்டில் இழுபறி காரணமாக கடந்த 50 நாட்களுக்கும் மேலாக அமைச்சரவை பதவியேற்கவில்லை. இதனை அடுத்து கடந்த 23ஆம் தேதி அமைச்சரவை பட்டியலை துணைநிலை ஆளுநரை சந்தித்து முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இதனை அடுத்து அமைச்சரவை பட்டியல் உள்துறை ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் வரும் 27ஆம் தேதி அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்தார். இதனையடுத்து துணைநிலை ஆளுநர் மாளிகை வாயிலில் அமைச்சரவை பதவியேற்பு விழாவிற்கான மேடை மற்றும் பந்தல் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. 27ஆம் தேதி மதியம் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம் மற்றும் சாய் சரவணகுமாரும், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், சந்திர பிரியங்கா ஆகியோர் பதவியேற்க உள்ளனர். ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிச்சை வீரான்பேட் பகுதியில் உள்ள நேச்சுரல் கேப்சுலா தனியார் தொழிற்சாலை நிறுவனம் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட பிச்சை வீராம்பேட் பொதுமக்களுக்கு நேச்சுரல் கேப்சுலா மருந்து தொழில் உற்பத்தி செய்யும் நிறுவனம் சார்பாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அந்த பக்கம் வாய்க்காலில் வந்து கொசு போகுதுன்னு சொல்லிட்டு அதை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க, ரோட்டை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. கோவிட்-19 வந்தோடனே எல்லாருக்கும் அரிசி கொடுத்தாங்க. இப்போ வந்து இப்போ ரோட்டில் ஃபுல்லாக லைட் போட்டு விட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை கொடுத்து கொஞ்சம் நம்ம ஜனங்களுக்கு, சிக்கல்பட்டு ஜனங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனிக்கு நன்றி, ரொம்ப நன்றிங்க. கொரோனா பெரும் தொற்று காரணமாக வருமானத்தை இழந்து வாடும் பெற்றோர்களிடம் 50% கல்வி கட்டணத்தை வசூலிக்க ஆவணம் செய்ய வேண்டும் என அன்பு அறக்கட்டளை சார்பாக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பத்தில் இயங்கி வரும் அன்பு அறக்கட்டளை சேவை மையத்தின் பொது செயலாளர் அன்பு என்கின்ற அன்பரசு கடந்த ஜூன் 6ஆம் தேதி அன்று பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் மாணவர்களின் பெற்றோரிடம் பள்ளிகள் 100% கல்வி கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து உச்சநீதிமன்ற ஆணைப்படி 75% கல்வி கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும், கொரோனா பெருந்தொற்று காரணமாக வருமானத்தை இழந்து வாடும் பெற்றோர்களிடம் 50% கல்வி கட்டணத்தை வசூலிக்க ஆவண செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். இதனிடையே அன்பு அறக்கட்டளை சேவை மையத்தின் பொது செயலாளர் அன்பு என்கின்ற அன்பரசு மீண்டும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில், தற்போது தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் கல்வி கட்டணத்தை 75% மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்துள்ளதை வரவேற்று மனமாற பாராட்டி வாழ்த்தி வணங்குவதாக தெரிவித்து, நமது புதுச்சேரி மாநிலத்திலும் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் கல்வி கட்டணத்தை 75% அறிவித்து ஆணை பிறப்பிப்பார் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு பணிவோடு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். இதனிடையே புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாணவர்களின் பெற்றோர்களிடமிருந்து 75% கல்வி கட்டணத்தை 2 தவணையாக வசூலிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். இதற்கு அரியாங்குப்பம் அன்பு அறக்கட்டளை சேவை மையம் சார்பில் முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் பணிவோடு தெரிவித்துக் கொண்டனர். மேலும் இந்த பேட்டியின் போது துணைத் தலைவர் வாழ்முனி, ஜீவா, துணை செயலாளர் திருமாறன், செயற்குழு உறுப்பினர்கள் கனகராஜ், சேகர் மற்றும் அறக்கட்டளை சேவை மைய நிர்வாகிகள் உடனிருந்தனர். பகுதியில் முதல்வர் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தனியார் பள்ளிகளில் 75% கல்வி கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று அரசாணையிட்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அவர்கள் செய்திருந்த இந்த 75% ஆக்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு
எங்கள் அன்பு அறக்கட்டளை சார்பாக மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு நன்றியினையும் பாராட்டுதலையும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் புதுவையில் மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் உடனடியாக 70% குறைத்து தர வலியுறுத்துமாறு புதுவை முதல்வர் ஐயா அவர்களை திரு மாண்புமிகு ரங்கசாமி ஐயா அவர்களை மீண்டும் மீண்டும் அன்பு அறக்கட்டளை சார்பாக வலியுறுத்துகிறோம். அன்பு அறக்கட்டளையில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தி வந்த இந்த 11/6/2021 அன்று ஆரம்பித்த இந்த நிகழ்வுகளில் எங்களுக்கு முதல் வெற்றியாக தமிழக பகுதியில் மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் கட்டணத்தை குறைத்ததை நாங்கள் ரொம்ப மிக மகிழ்ச்சி அடைகிறோம். முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் 5 லட்சம் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் விநியோக குழாய் அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த ஓம் சக்தி நகர், சூரிய நகர் மற்றும் ஜிவி நகர் அதனை சார்ந்த பகுதிகளில் ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் விநியோக குழாய் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, பொது சுகாதாரத்துறை செயலாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் முருகானந்தம், இளைநிலை பொறியாளர் திருவேங்கடம், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், செயற்பொறியாளர்கள் திருநாவுக்கரசு மற்றும் திமுக பிரமுகர்கள் தொகுதி தலைவர் ராமசாமி, MS முரளி, மணிகண்டன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சாமி ஒரு கல் எம்எல்ஏ லாஸ்ட் அப்படி ஒரு எம்எல்ஏ அப்படி வந்து இங்க கூட அவ்வளோ மறைச்சிங்களா? முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் கொரோனா தடுப்பூசி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் என்ற மருத்துவ காப்பீட்டு திட்டம் பதிவு செய்யும் முகாம் நடைபெறுகிறது. இதனை வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் ராமசாமி, செல்வநாதன், MS முரளி, மணிகண்டன், இளைஞரணி துணை அமைப்பாளர் சேழியன், ஜெகதீசன், ஜெயா, சிவா, ரகு, கோபி, ஏழுமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர். இங்கே தான் உருவாக்கிறோம். மேடம் இங்கே பாருங்க. நடிகர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு உருளையான்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நடிகர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு அகில இந்திய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உத்தரவின்படியும் மாநில செயலாளர் சரவணன் ஆலோசனைப்படியும் உருளையான்பேட்டை தொகுதியில் இளைஞரணி தலைவர் பிரான்சிஸ் ஏற்பாட்டில் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மற்றும் நிகழ்ச்சியில் மன்ற நிர்வாகிகள் சதீஷ், அரவிந்த், யுவா, சுரேஷ், அருள், கார்த்திக், ஸ்ரீநாத், ஆஷிக் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொரோனா நோய் தொற்றை தடுக்கும் வகையில் வள்ளலார் சாலை பகுதியில் வியாபாரி சங்கம் சார்பாக
இலவச தடுப்பூசி முகாம் நாளை நடைபெற உள்ளதாக வியாபாரி சங்க தலைவர் இசைக்கலைவன் தெரிவித்துள்ளார். வள்ளலார் சாலை வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பாக வியாபாரிகளுக்கு சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது. புதுச்சேரி மாநில அரசு விடுத்துள்ள அறிவிப்பின்படி எதிர்வரும் 10 தினங்களுக்குள் வியாபாரிகள், வியாபார நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும் என புதுவை அரசு அறிவித்துள்ளது. ஆகவே வள்ளலார் வியாபாரிகள் சங்கம் நடத்தும் இந்த தடுப்பூசி முகாமில் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு நாமும் நம் ஊழியர்களும் அவசியம் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும் என வள்ளலார் சாலை வியாபாரிகள் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் தடுப்பூசி சிறப்பு முகாமில் பங்கேற்று தடுப்பூசி எடுத்துக்கொள்ளும் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக ஊக்கமளிக்கும் விதமாக 5 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என வள்ளலார் சாலை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. மேலும் நாளை சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் வள்ளலார் சாலை மகாராஜா மகாலில் தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது என வள்ளலார் சாலை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை மரியாதை நிமித்தமாக முதல்வர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை உயர் பொறியாளர்கள் சந்தித்தனர். முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் மரியாதை நிமித்தமாக பொதுப்பணித்துறை உயர் பொறியாளர் திரு சத்ய நாராயணமூர்த்தி அவர்களை சந்தித்தார். மேலும் ஏனம் பகுதியில் வாழும் 122 வாழ தகுதியற்ற வீடுகளில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு மீண்டும் அதனை புதுப்பித்து தருவதற்கான முதல் தவணை தொகையை விரைவாக கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை வைத்தார். மேலும் இது சம்பந்தமாக ஏற்கனவே ஏனம் நகர திட்டமிடுதல் மற்றும் வீட்டு வசதி வாரியம் பங்குதாரர்களுடன் மாற்றம் செய்வதற்கான அதிகாரப்பூர்வமான கலந்தாய்வை முதல்வர் அவர்கள் நடத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம். செய்திகள் தொடர்கின்றன. கொச்சி கடற்படை தளத்தில் விமான தாங்கி கப்பலை பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் இன்று நேரில் ஆய்வு செய்தார். இந்தியா தயாரிக்கும் முதல் விமானத்தாங்கி கப்பல் INS விக்ராந்த். இந்த கப்பல் கொச்சி கடற்படை தளத்தில் கட்டப்பட்டு வருகிறது. கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராஜ்நாத் சிங், இந்தியா தயாரித்துள்ள முதல் விமானத்தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்த் அடுத்த ஆண்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு கடற்படையில் இணைக்கப்படும் என்றார். இந்த கப்பல் இந்தியாவின் பெருமை என்றும் சுயசார்பு இந்தியாவின் சிறந்த உதாரணம் என்றும் குறிப்பிட்டார். அதன் பின்னர் கடற்படை அதிகாரிகள் மற்றும் மாலுமிகளுடன் ராஜ்நாத் சிங் மதிய உணவு அருந்தினார். இந்த விருந்தில் கடற்படை தளபதி கரம்பீர் சிங்கும் பங்கேற்றார். கோவா அமெரிக்கா கால்பந்து போட்டி பராங்குவா 2வது வெற்றி, சிலியை தோற்கடித்தது. 10 அணிகள் பங்கேற்றுள்ள 47வது கோப்பா அமெரிக்க கால்பந்து போட்டித் தொடர் பிரேசிலில் நடந்து வருகிறது. இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 2:30 மணிக்கு நடந்த லீக் ஆட்டத்தில் ஏ பிரிவில் உள்ள உருகுவே, பொலிவியா அணிகள் மோதின. இரு அணிகளும் சம பலத்துடன் போராடின. 40வது நிமிடத்தில் பொலிவியா வீரர் ஜெய்ரோ குவின் டெரோஸ் சுய கோல் அடித்தார். அவர் பந்தை தடுக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக கோல் கம்பத்துக்குள் சென்றது. அதன் பிறகு 2வது பாதி ஆட்டத்தில் உருகுவேவின் நட்சத்திர வீரர் கவானி 79வது நிமிடத்தில் கோல் அடித்தார். ஆட்ட நேர முடிவில் உருகுவே 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. உருகுவே பெற்ற முதல் வெற்றி இதுவாகும். இந்த அணி அர்ஜென்டினாவிடம் தோற்றது. சிலி அணியுடன் டிரா செய்தது. இன்று அதிகாலை 5:30 மணிக்கு தொடங்கிய மற்றொரு ஆட்டத்தில் சிலி, பராகுவே ஏ பிரிவு மோதின. இதில் சிலியிடம் பந்து அதிக நேரம் இருந்தாலும் பராகுவே முதல் கோலை அடித்தது. 33வது நிமிடத்தில் பராகுவே வீரர் பிரெயின் சாம் டியோ கோல் அடித்தார். அதன் பின் 58வது நிமிடத்தில் பராகுவே 2வது கோலை அடித்தது. பெனால்டி வாய்ப்பில் மிக்வெல் ஆல்மிரோன் கோல் அடித்தார். கடைசி வரை சிலி அணியால் கோல் அடிக்க முடியவில்லை. ஆட்ட நேர முடிவில் பராகுவே 2-0 என்ற கோல் கணக்கில் வென்று சிலிக்கு அதிர்ச்சி அளித்தது. பராகுவே பெற்ற 2வது வெற்றி இதுவாகும். சிலி முதல் தோல்வியை சந்தித்தது. ஏற்கனவே அந்த அணி 1 வெற்றி 2 டிரா பெற்றுள்ளது. அடுத்து காண்போம் மருத்துவ நேரம். வணக்கம் நேயர்களே. இந்த கொரோனா காலத்தில் யார் யாரெல்லாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும், யார் யாருக்கெல்லாம் தொத்து என்பது மிக எளிதாக அவர்களுக்கு வந்தடையும் என்று பார்த்தோம் என்றால், பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும். ஆகவே எங்கெங்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த கொரோனாவுக்கு கொண்டாட்டமாக இருக்கும், எளிதாக போய் அதை தாக்கும். ஆகவே கர்ப்பிணி பெண்கள், அது மட்டுமில்லாமல் பல நோய்கள் உள்ளவர்கள், அதாவது சுகர் நோய் உள்ளவர்கள், நீரிழிவு நோய் உள்ளவர்கள்,
கிட்னி நோய் உள்ளவர்கள், அது மட்டும் இல்லாமல் லிவர், ஈரல் நோய் உள்ளவர்கள், சிறுநீரக நோய் உள்ளவர்கள், இதுபோல் ஏற்கனவே கிரானிக் டிசீஸ் உள்ளவர்கள், ஏற்கனவே அவர்கள் கிரானிக் டிசீஸ் என்று இருக்கும். அதாவது சில பேர் என்ன பண்ணுவார்கள், அதாவது பழங்காலமாக சில காலமாக பல ஆண்டுகளாக சில நோய்களுக்காக அவர்கள் மருந்துகளை அறிந்து கொண்டே வருவார்கள். அவர்கள் மனநோய் உள்ளவர்கள், இதுபோல் பல நோய்கள் இருக்கின்றதே, கோமார்பிடிட்டி என்று சொல்லுவோம். பல நோய்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு ஏற்கனவே அந்த நோயில் இருப்பார்கள். அந்த நோய் உள்ளவர்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அந்த நோய் உள்ளவர்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதில் பொதுவாக எடுத்துக்கணும் என்றால் ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லிக்கிட்டோம், ரிமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இவர்களுக்கும் கிரானிக் டிசீஸ் தான், இவர்களுக்கும் நீண்டகால நோய் தான். ஆனால் அந்த நோய் உள்ளவர்களுக்கு கொரோனா என்பது பாதிப்பு குறைவாக இருக்கும். கிரானிக் டிசீஸிலும் கோமார்பிட்டியிலும், அதாவது துணை நோய்களிலும் அதிகமான நோய்கள் இருந்தால் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்கள் இருந்தால் கொரோனா பாதிப்பு குறைவாக இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் மற்ற நோய் உள்ளவர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. நன்றி, வணக்கம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனியார் நிதி நிறுவனங்கள் கடன் தொகையை வசூல் செய்வதை கண்டித்து புதுச்சேரியில் தமிழ்நாடு சட்ட உரிமை மக்கள் நீதி பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து வில்லியனூர் பகுதியில் விடுதலை சிறுத்தை மற்றும் இடதுசாரிகள் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுவனுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கல்வி குறித்து ஊக்கப்படுத்திய முதல்வர் ரங்கசாமி. புதுவையில் 261 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்த்தோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ பிரசாத். நன்றி, வணக்கம்.